கண்டக்டராக இருந்து சூப்பர் ஸ்டாராக மாறிய சகாப்தம் வாங்க பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு சாதாரண பஸ் கண்டக்டராக தொடங்கி இன்று உலகமே வியந்து பார்க்கும் ஒரு மகா கலைஞன். கருப்பு தோல், பரட்டை தலை, சின்ன கண்கள், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர் எப்படி கதாநாயகன் ஆக முடியும் என்று கேட்டவர்களுக்கு முன்னால் 50 ஆண்டுகளாக இந்திய திரையுலகின் சக்கரவர்த்தியாக திகழ்பவர் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். 1950 பெங்களூருவில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த சிவாஜி ராவ் கெய்க்வாட் தான் நமது ரஜினி அவர்கள். 5 வயதிலே தாயை இழந்த கஷ்டம், வறுமை என பல தடைகளை தாண்டி கர்நாடக போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணியாற்றினார். ஆனால் அவர் மனதில் இருந்த நடிப்பு ஆர்வம் மட்டும் குறையவே இல்லை. ரஜினிகாந்த் அவர்களை முதலில் அடையாளம் கண்டது அவரது நண்பர் ராஜ் பகதூர் தான். அதன் பிறகு இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களின் பார்வையில் அந்த கருப்பு வைரம் பட்டது. சிவாஜி ராவை ரஜினிகாந்த் என்று பெயர் மாற்றி திரையுலகிற்கு தந்தவர் பாலச்சந்தர் அவர்களே. ஆரம்பத்தில் வில்லனாக மிரட்டிய அந்த பரட்டை ரஜினி அவர்களை யாராலும் மறக்க முடியாது. இது எப்படி இருக்கு என்று அவர் கேட்ட ஒற்றை வசனம் இன்று வரை பிரபலம். ஆனால் வில்லனாக இருந்த அவரை பைரவி திரைப்படம் தான் நாயகனாக மாற்றியது. அப்போதே தயாரிப்பாளர் கலைஞானம் அவர்கள் தலைவருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வழங்கினார். அண்ணாமலை, பாட்ஷா, முத்து, படையப்பா என அவர் நடித்த திரைப்படங்கள் அத்தனையும் சரித்திரம் படைத்தன. என் வழி தனி வழி என்று அவர் சொன்னது வெறும் வசனம் மட்டுமல்ல, அது அவரது வெற்றியின் தாரக மந்திரம். தமிழ் சினிமாவை உலக தரத்திற்கு கொண்டு சென்றதில் தலைவர் அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. 2007 அவர் நடித்த சிவாஜி திரைப்படம் ஜப்பான் வரை அதிர வைத்தது. எந்திரன் படத்தில் ரோபோவாக வந்து 300 கோடி வசூல் சாதனை படைத்தார். இடையில் சில சர்க்கல்கள் வந்த போது வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் குறையல என்ற வசனத்திற்கு ஏற்ப ஜெயிலர் படத்தில் முத்துவேல் பாண்டியனாக வந்து மீண்டும் தான் ஒரு சூப்பர் ஸ்டார் என்பதை அவர் நிரூபித்தார். இவ்வளவு பெரிய உயரத்தை தொட்ட பின்பும் மேடையில் பேசும்போது என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களே என்று உருக்கமாக பேசும் அந்த எளிமை தான் ரஜினிகாந்த் அவர்கள். தான் ஒரு பெரிய ஆக்டர் இல்லை, பணத்திற்காக தான் நடித்தேன் என்று வெளிப்படையாக சொல்லும் அந்த வெள்ளந்தி குணம் தான் அவரை அனைவரிடமிருந்தும் வேறுபடுத்தி காட்டுகிறது. தலைவர் சூப்பர் ஸ்டார் என்றாலே அது எப்போதுமே ஒருவர் தான். 5 தலைமுறைகளாக நம்மை மகிழ்வித்து வரும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உங்கள் வாழ்த்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அவரது திரைப்படங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது எதுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.